ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பலாக்காய் பிரியாணி செய்ய போகிறோம். நான் பலாக்காய் சீவி அரியறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது பாருங்கள், இது பலாக்காய் இப்படி பீஸ் பீஸாக அரிஞ்சிட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நான் இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் இதை அலசின பலாக்காய் எல்லாமே போட போகிறேன். இது போட்டு 3 விசில் வந்த உடனே நம்ம எடுத்துகிட்டு மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு பலாக்காய் பிரியாணி, பலாக்காய் கபாப் பண்ணலாம். நான் வீடியோ எடுத்து போடுறேன், இடையில மறந்துடுறேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சமைக்கணுன்றதுனால. இது போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 3 விசில் வேக வைக்கணும். நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நான் பலாக்காய் தோல்சி நான் உங்களுக்கு காமிக்கல, அதை காமிக்கிறேன். நான் இங்கே பாருங்கள், பலாக்காய் இந்த அளவுக்கு தோல் எடுத்துடணும். பலாக்காய் எல்லாமே பால் எல்லாம் வரும். இது பாருங்கள், எவ்வளோ பால் வந்திருக்கு இதுலேருந்து. இந்த மாதிரி க்ளீனாக நம்ம தோல் எல்லாமே சீவி எடுத்துட்டு, ஒரு சின்ன காய், பிஞ்சு காயாக இருக்கணும். அந்த சைஸை நான் காமிக்கவும் வந்துடுறேன். இன்னொரு டைம் நான் அப்பப்போ வீட்டில் பண்ணுவோம், நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி எண்ணெய், நம்ம செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, கடலை எண்ணெய், பியூர் கோகனட், இது கிரவுண்ட்நட் ஆயில். இதில் கத்தியில் தடவிட்டு தோல் எல்லாமே நல்லா சீவிட்டு, இந்த அளவுக்கு சீவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி, நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, தண்ணியில் அலசிட்டு குக்கரில் போட்டாலே அந்த பீஸு சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்ட பிறகு நம்ம வேக வச்சுட்டு மேரினேட் மசாலா போட்டு, அது கிரேவி எப்படி பண்ணணும், பிரியாணி எப்படி பண்ணணுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, இங்கே மசாலா போட்டு வச்சுருக்கேன். பலாக்காய் வேக வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு, கேர்டு, லெமன் போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். இது வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக பண்ணிவிட்டு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கணும், லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது எடுத்த உடனே நான் இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரைஸில் போடுறதுக்கு ஏலக்காய் இதெல்லாம் இது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வதக்கணும். இந்த அளவுக்கு ப்ரௌனாக பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி பண்ணுமா? வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு, இதில் பட்டை, லவங்கம் நான் காமிச்சேன் இல்லையா, தட்டில் போட்ட பொருள் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது பக்கத்துலேயே நம்ம தண்ணியில் பச்சை மிளகா, கிராம்பு, ஏலக்காய் வச்சுட்டு இதை ரைஸ் நம்ம போட போகிறோம். இந்த ரைஸ் இதில் இது தனியாக பண்ணி எடுத்து போகிறோம். இது ஃப்ரை மேலே மேரினேட் பண்ணுறதுக்காக நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும், இன்னும் ஃப்ரை ஆகணும் கொஞ்சம். நான் அதுக்குள்ளே இந்த மேரினேட் பண்ணதை ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணேன். இந்த சைடு ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் போட்டு நம்ம இது பலாக்காய் கபாப் பண்ணுறோம். இது நம்ம ரைஸ்க்கும் இதிலே ஃப்ரை பண்ணது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டொமேட்டோ போட போகிறேன். இங்கே ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இது 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சது. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டா நீங்கள் 1 மந்த் கூட ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே
நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடணும். இது ஃப்ரை ஆன உடனே நான் தக்காளி போட போகிறேன். இது ரைஸில் புதினா கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. சைடில் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் தக்காளி போட போகிறேன். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ப்ளஸ் நான் வந்து கேர்டு தான் நிறைய ஊற்ற போகிறேன். அதனால ஒரு தக்காளி போதும். சும்மா ஃப்ளேவருக்காக. தக்காளி இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், தனியா பொடி, சில்லி பவுடரு, மஞ்சத்தூள், இது 3 போட்டு நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கபாப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கேர்டு ஊற்ற போகிறோம். 1 கப்பு கேர்டு. நம்ம தக்காளி சேர்க்காததுனால இது 1 கப் கேர்டு நம்ம ஊற்றிக்கிட்டோம். ஊற்றிட்டு இது கேர்டை நல்லா கழிப்போம். இந்த கேர்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் லைட்டாக. இந்த மசாலாலாம் எல்லாமே ஈவனாகிடும். தயிர் போடுறதுனால இந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா ஈவன் பண்ணி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சைட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த பாலம் வெந்தாச்சு. பலாக்காய் கபாப், பலாக்காய் 65. சைட் பை சைடு ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிச்சான லெமனை இந்த தோல் போட்டுட்டு இந்த காப்பர் பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, இந்த காப்பர் பாத்திரம் இதில் திருப்பி விட்டு 2 டேஸாக வச்சுட்டு நம்ம கழுவுற வேலையும் மிச்சமாகிடும். காப்பரும் ஒயிட் ஆகிடும். இப்போ ஆயிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகா போடணும். நம்ம இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணணும். காரம் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். காரம் தேவையான கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்தூள், இங்கே இங்கே எடுக்கும்போதே உதிருது. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட 2 பச்சை மிளகா போடணும். ஃப்ரெண்ட்ஸ், 2 பச்சை மிளகா போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இது எண்ணெய் பிரியும் போது நம்ம பலாக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப டீப் ஃப்ரையில் ஷாலோ ஃப்ரை பண்ணதுக்காக அதை நான் இப்போ காட்டுறேன். இது கொஞ்சம் கிரேவி அப்படியே கொஞ்சம் மூடி வைப்போம். நம்ம அதுக்குள்ளே இந்த சைட் பை சைடு வெந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி புதினா போட்டுக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு. பார்த்தீங்களா, எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது தனியாக. இந்த ஸ்டேஜில் நம்ம ஷாலோ பண்ண பலாக்காயை போட்டுக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, இந்த இதை எடுத்து அப்படி போட்டு. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம 65 வேணால் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம இதில் மசாலா இருக்கிறதுனால ஷாலோ ஃப்ரை பண்ணி போடும்போது இது வெந்த உடனே மசாலா நல்லா வந்துடும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது, பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்குள்ளே பாருங்கள், ஆனியன், ரோஸ்டட் ஆனியன், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலையை தூவிட்டு இப்போ ரைஸ் போடணும். ரைஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம புதினா, அதே மாதிரி ஆனியன், ரோஸ்டட் பண்ண ஆனியன், புதினா, கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் மேலே தூவணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதம் வடித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் குங்குமப்பூ போட்டு கலக்கிட்டு கொஞ்சமாக அங்கங்கே கலருக்காக அங்கங்கே கொஞ்சம் அது டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நெய், ஜிஆர்பி நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெய் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 மினிட்ஸ் விட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ கட் பண்ணுறேன், ஒரே கையில் வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டா நம்மளுக்கு பலாக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும். சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பலாக்காய் பிரியாணி ரெடி. சூடு சூடாக பலாக்காய் கபாப்பும் 65ம் பலாக்காய் பிரியாணி ரெடி. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வெந்திருக்கு பலாக்காய், பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலாக்காய் பிரியாணி. இங்கே பாருங்கள், பலாக்காய் 65 ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சமைச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வேக வச்சுட்டு செய்கிறதுனால இதுவும் நல்லா வெந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.